ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம என்ன பார்க்க போறோம்னா ட்ரெயில பார்த்த மாதிரி ஒரு சாங் லிரிக்ஸ் எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்க போறோம். சரி, அதெல்லாம் பேசாம ஸ்ட்ரைட்டா நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்த லிரிக்ஸ் வீடியோவை கேப்கட்ல தான் எடிட் பண்ண போறோம். அதுக்கு முதல்ல பிளான் ஆன் பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் கேப்கட் உள்ள போய்க்கும். கேப்கட் ஓப்பன் ஆன அப்புறம் நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிட்டு நம்ம தேவையான போட்டோஸ் என்னென்ன போட்டோஸ் தேவையோ அத்தனை போட்டோஸ் செலக்ட் பண்ணிக்கோ. கீழே ஆடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னு கீழே ஆடியோவில் டச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்டில் போயிட்டு வீடியோவில் ஆடியோ ஃபைல் இருந்தாலும் டச் பண்ணிங்கன்னா கீழே ஆடியோவா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும். இந்த இடத்துல நான் இன்னொரு வீடியோ ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டா. நெக்ஸ்ட்டு சாங்குக்கு ஏற்ற மாதிரி பிக்சர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கு பிக்சராக செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்பிரிட்ன்ற ஆப்ஷனை போயிடுச்சு டஸ்ட்பினை டச் பண்ணால் டெலீட் ஆகிடும். அதே மாதிரி வீடியோ ஃபுல்லாக இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, தேவையான இடத்துல அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோ ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு போதுன்ற இடத்துல ஆடியோ கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிடுங்க. தேவையில்லாத ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு டெலீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிக்சருக்கான அனிமேஷன் கொடுக்க போகிறோம். அனிமேஷனை கிளிக் பண்ணின்னு காம்போவில் போயிட்டு ஃபர்ஸ்ட் உனக்கு பென்டகம் 1 கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு பென்டகம் 2. அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க பென்டகம் 1, பென்டகம் 2. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணின்னு சாங்குக்கான லிரிக்ஸை டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் ஃபாண்ட்ஸில் போயிட்டு தேவையான ஃபாண்டை செலக்ட் பண்ணிக்கின்னு ஸ்டைல்ஸில் போயிட்டு லோன்ற ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணி க்ளோ வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லை வேணும்னா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அனிமேஷனில் போயிட்டு அனிமேஷனில் நான் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையானது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை கடைசியாக வீடியோ முடிகிற வரைக்கும் எக்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிக்சருக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட்டை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் சாங்குக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸை டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணி முடிச்சவொடனே அனிமேஷனை கிளிக் பண்ணி அனிமேஷன்ல எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கிற அனிமேஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏற்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.